அது எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது அந்த மாதிரி பேசுறதுக்கு? எந்த ஒரு சின்ன இடத்துலயாவது உங்க மனசு தடுமாறுற அளவுக்கு நான் எந்த மெசேஜ் இல்ல வேற ஏதாவது போட்டிருக்குங்கண்ணா, இல்ல உங்கள்ட்ட எப்பயாவது போன் பண்ணி பேசியிருக்கிறேன்னா சொல்றதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்குங்க சார். இது நாள் வரைக்கும் இது வரைக்குமே எந்த விசாரணை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எதையுமே இன்ன வரைக்கும் எனக்கு போன் பண்ணி கூப்பிடல. அப்ப நான் என்னுடைய ஏழ்மையும் நீங்க வறுமையும் காரணமா காட்டி என்ன இந்த மாதிரி தப்பா நீங்க யூஸ் பண்ணிக்க நினைச்சுக்கிட்டீங்க. இந்த பெண்மணியோடைய கதறல் சத்தத்தை கேட்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க, ஏதோ ஒரு கொடுமை நடந்திருக்குங்கிறத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது நம்ம காவல்துறைய நம்பி போவோம். ஆனா அந்த காவல்துறையிலேயே ஒரு காவல்துறை அதிகாரியே பிரச்சனையா இருக்காங்க அப்படின்னா என்னத்த சொல்றது? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல சின்ன சேலம் பகுதியில வசிச்சுட்டு இருக்கக்கூடிய பெண்மணி பார்வதி, அவங்க கணவனை பிரிஞ்சு ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகளுடன் வசிச்சுட்டு வராங்க. அவங்க ஏதோ ஒரு நிலத்தகராறு விஷயமா கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அதாவது டிஎஸ்பி அவர்கள் அவங்களோட